Hi friends, இந்த வீடியோவில் ப்ளவுஸோட பேக் பார்ட்டு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ரொம்ப ஈஸி தான், எந்த ஒரு கால்குலேஷனும் கிடையாது. இப்போ வந்து கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கரப்பக்கம் மடித்து எடுத்துக்கிட்டு இது மாதிரி கீழே தையலுக்கான கிளாத்தை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.25 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக கீழே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அளவு ப்ளவுஸை வச்சு சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அதுக்கான ரெடி அளவுகள்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு, ஷோல்டரு, நெக்கு வித்து, செஸ்ட்டு இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த டேப்பு வச்சும் அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுகளை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வேணாலும் மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ரெடி அளவு தான். இப்போ ஆம்ஹோல்கிட்ட 7.25 இன்ச்சு வந்தது இல்லையா? 7.25னால் நம்ம 7.5 இன்ச்சு கொடுக்கணும். 1/4 இன்ச்சு தையலுக்காக கொடுக்கணும். இப்போது நான் மார்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரெடி அளவுக்கு முன்னாடி நாம் தையலுக்கான அளவுகளும் 1/4 இன்ச்சு கொடுத்துருப்பேன். அதுமாதிரி ஆம்ஹோல் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, அந்த ப்ளவுஸோட நீளத்தை எடுத்துக்கோங்க. அது 7.25 இன்ச்சு இருந்தது இல்லையா? 7.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆம்ஹோல் எப்படி கவ் கொடுக்கணுன்னா 1.25 இன்ச்சு இருந்தால் போதும். 1.25 இன்ச்சு வந்து ஆம்ஹோலுக்கான கவுக்கு எடுத்துக்கோங்க. 1.25ங்கிறது மேக்ஸிமம் தான். இப்போ ஆம்ஹோலோட பாதி அளவு எடுத்துக்கிட்டு அந்த 3 இதையுமே பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கவ் கொடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.